மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே அதில் வந்து கருவேப்பிலை, அப்புறமா பச்சை மிளகாய், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் சேர்ந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இது வந்து லேசாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. இது வந்து கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதம் அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறேன். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற மட்டனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக அந்த மட்டனுக்கு அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த மட்டன்களை பிடிக்கிற அளவுக்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போவே உப்பு சேர்த்தா தான் மட்டனில் வந்து நல்லா உப்பு இறங்கி நல்லா வெந்து வரும். இப்போ இது வந்து நான் குக்கர் மூடி வச்சிடுறேன். அதாவது விசில் போடாமல் சும்மா மூடி வச்சிடுறேன். இதில் வந்து இந்த மாதிரி பாக்கெட் வந்து 5 ரூபா பாக்கெட் வந்து கடையில் கிடைக்கும். இதில் வந்து நான் 2 பாக்கெட் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இது வந்து கருகிராமல் நல்லா வறுக்கணும். இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, அப்புறமா கடல் பாசி, கசகசா, பிரிஞ்சி இலை இதெல்லாமே இருக்கும். நான் வந்து 2 பாக்கெட் போட்டு வறுத்துக்கிறேன். அது கொஞ்சம் வறுப்பட்டதுமே அதில் வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுமே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நீங்கள் வறுக்கும்போது அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். கண்டிப்பாக அது பார்த்துக்கோங்க. ஹையில் இருந்துச்சுன்னா கறியூரும் எல்லாமே. குழம்புல அரைச்சி போடுறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கிறேன். அந்த தேங்காய் கூட நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடலாம். நான் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம சைடில் வந்து மட்டன் வந்து வேக வச்சோம் இல்லையா, அது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் அப்புறம் அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் மட்டும் போட்டு இங்கே பாருங்கள், குழம்பு வந்து இந்த அளவு திக்காக இருக்குது. நீங்கள் இந்த அளவு வேணும் அப்படின்னா இதிலே நீங்கள் வந்து விசில் போட்டு மட்டன் வந்து வேக வச்சிடலாம். நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். நான் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் அதில் வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கிறேன். இந்த அளவு தண்ணி விட்டதுமே இதில் வந்து நான் இப்போ தண்ணி விட்டுருக்கேன் இல்லையா, இப்போ அதனால் வந்து உப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு நம்ம குக்கரில் மூடி வச்சிடலாம். குழம்பு பதத்துக்கு இந்த அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ நான் வந்து குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுறேன். ஒரு 5 விசில் 6 விசில் வரைக்கும் நம்ம வச்சிடலாம். பாருங்கள், 6 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். மட்டன் வந்து சூப்பராக வெந்து வந்திருக்கு. குழம்புமே பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போட மட்டன் குழம்பு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தழை தூவிடலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மட்டன் எடுத்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.